இந்த வீடியோல பைனான்ஸ்ல இருக்க ட்ரேடிங் பாட்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். உங்ககிட்ட பைனான்ஸ் அக்கவுண்ட் இல்லைனா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க சைன் அப் பண்ணதுக்கு அப்புறமேலு, நீங்க ட்ரேடுக்கு கீழ ட்ரேடிங் பாட்ஸ் அத செலக்ட் பண்ணீங்கன்னா, பைனான்ஸ்ல இருக்க எல்லா ட்ரேடிங் பாட்டுமே தெரியும். அதில இருக்க எல்லா பாட்ட பத்தியும் பார்க்கலாம். பட் ஆனா இந்த வீடியோல பைனான்ஸ்ல இருக்க ஸ்பாட் கிரிட் பாட்ட பத்தி தான் பார்க்க போறோம். அதில இன் டெப்த்தா அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதில இருக்க ரிஸ்க் என்ன? எந்த மாரி ட்ரேடிங் கண்டிஷன்ல யூஸ் பண்ணணும்? இதெல்லாம் தான் கிளியரா பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்க ஜெய் பேசுறேன். இது ட்ரேடிங் மைண்ட் செட் வலையில் வரும் காணொளி. ஓகே. இந்த ஸ்பாட் கிரிட் பாட் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்துரலாம். நீங்க ஒரு பிரைஸ் ரேஞ்ச் குடுக்கணும். இத மேனுவலா செட் பண்ணும்போது. அந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள தான் இது ட்ரேட் ஆகும். இப்போ கீழ வந்து இருக்கிறது வந்து லோவர் பவுண்ட். மேல இருக்கிறது அப்பர் பவுண்ட். இப்போ இந்த எக்ஸாம்பிள்க்கு வந்து 56,000 தான் லோவர் பவுண்ட்னு வச்சுக்கோங்க. 60,000 ஹையர் பவுண்ட். இந்த பிரைஸ் ரேஞ்சில மட்டும் தான் அந்த பாட் ட்ரேட் ஆகும். இதுக்கு கீழ வந்து பிரைஸ் போச்சுன்னா வந்து பாட் வந்து ட்ரேட் பண்ணாது. மறுபடியும் இந்த ரேஞ்சுக்குள்ள வரும்போது ட்ரேட் பண்ணும். இதுக்குள்ள இருக்க வந்து மல்டிபிள் கிரிட்ஸ் வந்து நீங்க குடுக்கணும். நம்பர் ஆஃப் கிரிட்ஸ் அதிகமா குடுத்தீங்கன்னா, பை செல்லுக்கு இருக்க கேப் வந்து பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கும். கம்மியான கிரிட்ஸ் குடுத்தீங்கன்னா, அதோட பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். ஸோ, அதுதான் வந்து இதில இருக்க கிரிட்ங்கிற மீனிங். ஸோ, ஒன்ஸ் நீங்க வந்து பாட் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பிரைஸ் எங்க இருக்கோ, அங்க தான் வந்து பாட் ஸ்டார்ட் ஆகும். இப்ப இந்த எக்ஸாம்பிள்க்கு வந்து 58,000ன்னு சொல்றேன். அங்க வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பை ஆகுது. மறுபடியும் அங்கருந்து பிரைஸ் கொஞ்சம் மேல போச்சுன்னா, நம்ம கிரிட்டுக்கு ஏத்த மாதிரி மேல போகும்போது அந்த பைய செல் பண்ணும். மறுபடியும் பிரைஸ் அங்கருந்து கீழ வந்துச்சுன்னா, பை பண்ணும். மறுபடியும் கீழ போக, போக, போக பை பண்ணிட்டே இருக்கும். அந்த ரேஞ்ச விட்டு கீழ போச்சுன்னா, மறுபடியும் பை பண்ணாது, செல் பண்ணாது. ஏன்னா, நம்பளோட பிரைஸ் ரேஞ்ச்ல அது இல்ல. மறுபடியும் பிரைஸ் அங்கருந்து மேல போகும்போது, ஃபர்ஸ்ட் வாங்குன அந்த பைய வந்து செல் பண்ணும். அதுக்கப்புறமேல் இருக்க பைய அப்படியே செல் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ, இது பேக் அண்ட் ஃபோர்த் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இது பெஸ்ட் சூட்டட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல இந்த பாட்ட நீங்க செட் பண்ணா தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கும். ஏன்னா வந்து பிரைஸ் அந்த ரேஞ்சுக்குள்ள போம்போது, நீங்க பை செல் வந்து பாட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த ஸ்பாட் கிரிட்டோட வொர்க் ஃப்ளோ. இப்படி தான் வந்து இந்த பாட் வந்து உள்ள வந்து வொர்க் ஆகும். மெயின் இன்டர்ஃபேஸ்ல போய் வந்து பார்க்கலாம். ஸோ, நீங்க வந்து ட்ரேடிங் பாட்ஸ்குள்ள போனோனே ஸ்பாட் கிரிட்ட செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமேல் நம்ம வந்து மெயின் இன்டர்ஃபேஸ்க்கு போவோம். இங்க 3 செக்ஷன் இருக்கு. லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா, எந்த ட்ரேடிங் பேருக்கு இந்த பாட்ட நீங்க ரன் பண்ணணுங்கிறது வந்து இருக்கு. அதில உங்களோட பேர செலக்ட் பண்ணிக்கலாம். சென்டர்ல வந்து சார்ட்ஸ் இருக்கு. இங்க வந்து அந்த கிரிட்ஸ் எல்லாமே தெரியும். பிரைஸ் எல்லாமே தெரியும். ரைட் சைட் கார்னர்ல தான் நம்ம செட்டிங்ஸ் பண்ண போறோம். இதில 3 ஆப்ஷன் இருக்கு. இத பத்தி டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி, எந்த மாரி மார்க்கெட் கண்டிஷன்ல இத நீங்க செட் பண்ணணுங்கிறத பார்த்துரலாம். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, இது நான் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்ல தான் நான் வந்து பெஸ்ட்டா வொர்க் ஆகும்னு சொன்னேன். அதுக்கு பதிலா நீங்க போய் ஒரு புல் மார்க்கெட்டோ இல்ல ஒரு பெருசா வந்து ராலி ஆகும்போது இத நீங்க ரன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்காது. ஏன்னா வாங்கும், அத விக்க முடியாது. ஏன்னா பிரைஸ் மேல போய்க்கிட்டே இருக்கும். ஸோ, அந்த மாரி ஒரு சினாரியோல பண்ணாதீங்க. எந்த இடத்துல வந்து பிரைஸ் அதிகமா போயிட்டு, போயிட்டு வருது, அங்க வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகுதுன்னு பாருங்க. அந்த ரேஞ்சுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த ரேஞ்ச் சின்னதா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஏன்னா, அப்பதான் உங்களுக்கு வந்து கிரிட்ஸும் வந்து அதிகமா செட் பண்ணலாம். அந்த ப்ராஃபிட்டும் வந்து டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து கிடைக்கும். இன்னொரு முக்கியமா நோட் பண்ற விஷயம், இதில அதிக கிரிட் நீங்க செட் பண்ணும்போது ஃபீஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா, ஒரு ஒரு டைம் அத பை செல் பண்ணதில்ல. அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஆவரேஜா அந்த கிரிட்ஸ வந்து செட் பண்ணுங்க. ரொம்ப அதிகமா செட் பண்ணிடாதீங்க. ஏன்னா, பை செல் அதிகமா இருக்கும். ப்ராஃபிட் ரேஞ்சும் கம்மியா இருக்கும். உங்களுக்கு வந்து பெருசா ப்ராஃபிட் இருக்காது. இப்போ இதில இருக்க செக்ஷன்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏஏ செக்ஷன் போனீங்கன்னா, அதுவே உங்களுக்கு பாராமீட்டர்ஸ்லாம் குடுக்கும். அதில ஒரு டைம் பீரியடும் குடுக்குது. ஒரு 4 டைம் பீரியட் குடுக்குது. 3 டேஸ், 7 டேஸ், 30 டேஸ், 180 டேஸ்ன்ட்டு. இது நீங்க மாத்த மாத்த கீழ பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ரேஞ்சும் இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். ஏன்னா, கம்மி டியூரேஷன்ல நீங்க ரன் பண்ணும்போது, பிரைஸ் ரேஞ்ச் ரொம்ப சின்னதா இருந்தா தான் பெட்டர். ஏன்னா, பிரைஸ் அதுக்குள்ள தான் வந்து ரேஞ்ச் ஆயிட்டுருக்கும். அதே மாரி எவ்வளோ கிரிட் கீழ அதுவே சஜெஸ்ட் பண்ணுதுன்னு பாருங்க. 43 கிரிட் வந்து சஜெஸ்ட் பண்ணுது. பட் ஆனா இது கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா, அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஒரு கிரிட்டுக்கும் இருக்க பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்து 0.11% டூ 0.16% இருக்கு. இது ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலா. நீங்க இத கூட இதிலிருந்து கம்மியா கிரிட் வந்து செலக்ட் பண்ணலாம். ஒரு 25 கிரிட்ஸ் அந்த மாரி கூட வைக்கலாம். லாஸ்ட்டா வந்து கீழ வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளோ போடுறீங்கன்னு இருக்கு. இதில நீங்க அதிகமா இன்வெஸ்ட் போட்டா தான் ப்ராஃபிட் வந்து இருக்கும். பாட்ஸ்ல எப்பயுமே வந்து ஒரு $500 மேல போடுங்க. கீழ போட்டீங்கன்னா பெருசா ப்ராஃபிட் இருக்காது. அதுவும் நான் சொல்லிடுறேன். ஸோ, இப்ப அதுக்கு நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா, பாப்புலர்ன்னு இருக்கு. இதில வந்து அவங்களே வந்து ஒரு ரன் டைம் குடுத்து, ஆ இவ்வளோ ஆர்ஓஐ வரும் அப்படின்னு சொல்லி சஜெஸ்ட் பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளோ போடணும்னு சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே $1000, $200 மேல தான் இருக்கு. என்ன கேட்டா நீங்க 500க்கு மேல போடுறது தான் பெட்டர். பட் ஆனா இதுக்கு டைரக்ட்டா போகாதீங்க. ஏன்னா மேனுவலா செட் பண்றது இதோட பெட்டர். நீங்க இதிலிருந்து ஐடியா எடுத்துக்கலாம். அதுக்கு மேல நீங்க வந்து எதுவும் பண்ணாதீங்க. அதுதான் என்னோட சஜஷன். ஸோ, வந்து பாப்புலர் வந்து சும்மா வியூ பண்ணிக்கோங்க. பட் ஆனா காப்பி பண்ணாதீங்க. ஸோ, இப்போ மேனுவல் போனா, நாம பார்த்த மாதிரி ஒரு பிரைஸ் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. இப்ப நான் இங்க வந்து எங்க பிரைஸ் ரேஞ்ச் ஆகுதோ அத குடுக்கப் போறேன். நம்ம லோவர் பவுண்ட்ல வந்து 53,000 குடுக்குறேன். அப்பர் பவுண்ட்ல வந்து 65,000 குடுக்குறேன்.
ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள மட்டும் தான் ட்ரேட் ஆகும். கிரிட் நம்ம கம்மியாகவே கொடுக்கலாம். ஸோ 25 கிரிட் கொடுக்குறேன். நீங்கள் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 0.54%லேருந்து 0.70% வரைக்கும் ஒரு கிரிட்டுக்கும் ப்ராஃபிட் இருக்குது. என் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறேன். போடுறதுக்கு முன்னாடி பாட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உடனே ஸ்டார்ட் ஆயிரும். அது நீங்கள் சொல்கிற ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகணும்னு நீங்கள் வச்சிங்கன்னா அட்வான்ஸ் ஆப்ஷனில் கிரிட் ட்ரிகர்னு இருக்குது. இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணுற ப்ரைஸில் தான் வந்து பாட் ஸ்டார்ட் ஆகும். அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் தான் பாட் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகாது. அதை தான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். நான் வந்து இங்கே 62,000 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 62,000 ரீச் ஆனதான் வந்து பாட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அது கீழே வந்து ஸ்டாப் ட்ரிகர்னு இருக்குது. இது பேசிக்காக ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் செட் பண்ணுறது தான். ஆனால் இங்கே எப்படி ஒர்க் ஆகும்னா நம்ம ஸ்பாட்டில் தான் ட்ரேட் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் நீங்கள் வந்து செட் பண்ணீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு கீழே போகும்போது பாட்ஸ் ஃபஸ்ட் ஸ்டாப் ஆயிரும். நீங்கள் கீழே வந்து செல் ஆல் பேஸ் காயின்ஸ்னு கொடுத்தீங்கன்னா எல்லா காயின்ஸும் அதுவே வித்துரும் லாஸில். பட் அதை கொடுக்காதீங்க. 50,000 நான் வந்து கொடுக்குறேன். இங்கே போனால் வந்து பாட் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிரும். அதே மாதிரி டேக் ப்ராஃபிட்டும் அதே மாதிரி தான். இந்த ரேஞ்ச் ரீச் ஆனதுக்கு அப்புறமேலு பாட் ஸ்டாப் ஆயிரும். நீங்கள் கீழே செல் கொடுத்தீங்கன்னா அது ப்ராஃபிட்லேயே எல்லாத்தையும் செல் பண்ணிவிடும். இல்லை நீங்கள் மேனுவலாக செல் பண்ணணுன்னாலும் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமேல இந்த கன்ஃபர்மேஷனில் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட் எப்போ வேணாலும் என் பண்ணலாம். பட் ஆனால் வந்து நாம் வந்து கரெக்டாக கொடுத்து வச்சுருக்கோம் எல்லாமே. இப்போ வியூ டீட்டெயில்ஸ் போனதுக்கு அப்புறமேலு கிளியராக போட்டிருக்கேன் பாருங்கள். பாட் வந்து $62,000 ரீச் ஆனதுக்கப்புறம் தான் ப்ரைஸு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகாது. இதில் உங்களோட ப்ராஃபிட் பார்க்கலாம். ஒரு கிரிட்டுக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு பார்க்கலாம். எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். மேலேயும் எண்ட் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் பாட்டை என் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த பாட் ஒர்க் ஆகிற விதம். இது ரொம்ப உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இது முக்கியமாக வந்து ஒரு ப்ரைஸ் ரேஞ்சிங் மார்க்கெட்டில் அங்கே வந்து ட்ரேட் ஆன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சும்மா ஒரு ரேலி ஆட்டம் போயிட்டுருக்கு, இல்லை வந்து பேர் மார்க்கெட்டாக இருக்குது, அந்த இடத்துலலாம் ரன் பண்ணாதீங்க. அதுக்கு வந்து ஃபியூச்சர்ஸில் வந்து ஷார்ட் லாங்னு இதே பாட்டை வந்து நம்ம ரன் பண்ணலாம். அதையும் நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.